என் தங்க பிள்ளையே, யார் யார் இந்த பச்சை குங்குமத்தை தொடுகிறீர்களோ, இன்று இந்த பதிவினை தொட்ட பிறகு முழுவதுமாக கேட்கிறீர்களோ, நிச்சயம் உங்கள் இல்லத்தில் வரும் வெள்ளிக்கிழமை மிகப்பெரிய நல்ல விஷயத்தை கொடுக்க போகிறேன். அதனால் என் தங்க பிள்ளையே, இந்த பதிவினை கேட்கும் பொழுது உன் வேண்டுதலை மனதார நினைத்து கொண்டு நீ கேட்டால் அதற்கு தீர்வுகளை சொல்வேன், வழிகளை காட்டி கொடுப்பேன், என்ன நடக்கப் போகிறது என்று எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் கணித்து அப்படியே சொல்வேன். ஆனால் சலசலப்பு இன்றி இந்த பதிவினை கேட்கக்கூடாது. எவரிடமும் பேசிக்கொண்டு இந்த பதிவினை கேட்கக்கூடாது. கண்களை மூடி கவனமாக நீ கேட்டால் உனக்குண்டான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் நான் வழங்குவேன். என்ன என் தங்க பிள்ளையே, தீர்வுகளை வழங்குவேன் என்று நம்பிக்கை இருந்தால் மட்டும் கண்களை மூடி கவனமாக கேள். இப்பொழுது உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயத்தை அப்படியே புட்டு புட்டு வைக்க போகிறேன். இன்னும் கவனமாக கேள். என்ன உள்ளத்தில் இருக்கிறது? எப்பொழுதுதான் என் பிரச்சனை தீரும்? இப்படி கஷ்டப்படுகிறேனே, நல்லது செய்துதான் இவ்வளவு என் கஷ்டங்கள் என் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறது. உண்மையான அன்பு வைத்து என் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்களை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். மற்றவர்களுக்கு நன்றாக இருக்க வேண்டும், நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும், நல்ல உதவிகள் கிடைக்க வேண்டும், அவர்கள் உயர்வுக்கு நாம் காரணமாக இருக்க வேண்டும், அவருக்கு ஒரு அன்னையாகவும் தந்தையாகவும் உற்றார் உறவினராகவும் நண்பராகவும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தது இவ்வளவு என் வாழ்க்கையில் படாத துயரங்களும் படாத கஷ்டங்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே என என்னுடைய தங்கப்பிள்ளையின் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுகை குரல் இந்த தாயிற்கு கேட்கிறது. குமரி குமரி தினம்தோறும் இதையே நினைத்து நினைத்து என் தங்க பிள்ளை அழுது கொண்டிருக்கிறது. ஆனால் என் தங்க பிள்ளையே, நீ அழாதே. ஏன் தெரியுமா? உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க இந்த உலகத்தில் ஒருவர் கூட கிடையாது. உள்ளே சுற்றி பல விஷயங்கள் இருக்கிறது. உன்னை சுற்றி சில உறவுகளும் இருக்கிறது. ஆனால் உன்னை சாப்பிட்டியா என்று கேட்பதற்கு இப்பொழுது எந்த உறவும் இல்லை. அந்த நிலையில்தான் நீ தினம்தோறும் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய். ஆனால் என் தங்க பிள்ளையே, நீ அழக்கூடாது, தைரியமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது நீ கண்களை மூடி இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் வார்த்தைகளை மதித்து என் வாழ்க்கை மாறும், என் வாராகி தாயானவள் என் வாழ்க்கையை மாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை உன் மனதில் வந்ததால் தானே, இந்த வாராகி தாய் உன் வாழ்க்கையில் வந்ததால் தானே இப்பொழுது நீ கண்களை மூடி என் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நீ கண்களை மூடிக்கொண்டிருக்கிறாய். கண் திறந்து பார்ப்பவர்களுக்கு இந்த வாராகி தாயானவள் அதிர்ஷ்டத்தை கொட்ட போகிறேன். அதனால்தான் இந்த பதிவினை முழுவதுமாக கண்களை மூடி கேள். அடுத்த நிமிடம் நீ கண்களை திறக்கும் பொழுது இந்த வாராகி தாயானவள் உன் இல்லத்தில் மிகப்பெரிய அதிசயத்தை நடத்துகிறேன் என்று சத்திய வாக்காக உரைத்திருக்கிறேன். என்ன நல்லது நடக்கப் போகிறது? முதலில் அதை சொல்லி விடுகிறேன். என் தங்க பிள்ளையானது ஒவ்வொரு நாட்களும், தாயே இந்த உறவு என்னிடம் பேசிவிடாதா, தாயே இந்த பணப்பிரச்சனை என்னிடம் குறைந்து விடாதா, தாயே எனக்கு இந்த விஷயங்கள் வேலைகள் வேண்டும் தாயே என்று எனக்கு அது கிடைத்து விடாதா என பல ஏக்கங்கள் என்னுடைய தங்க பிள்ளைக்கு ஆழ்மனதில் உறுத்தி கொண்டே இருக்கிறது. அது வாழ்க்கையில் மிகப்பெரிய ரணமாகவும் மாறிக்கொண்டே இருக்கிறது. எவரிடம் உதவி கேட்டாலும் அந்த இடத்தில் உன்னிடம் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் என்பது அவருக்கு பலமாகவே அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஒரு சிறு விஷயத்தை செய்ய வேண்டும் என்றாலும் கண்டிப்பாக அவர்கள் எதிர்பார்ப்பு என்பது அவ்வளவு அதிகமாக இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்து பார்த்து என் தங்க பிள்ளை வாழ்வதா வீழ்வதா என்று இனிமேல் தாய்தான் வாராகி தாய்தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நம்பிக்கையை இழந்து விட்டது. என் தங்க பிள்ளையே, நம்பிக்கை இழந்து இந்த வாராகி தாய் பார்த்து கொள்வார்கள் என்று சொல்லிவிடாதே. ஏனென்றால் நீ நம்பிக்கையோடு தாயே நீங்கள் தான் எனக்கு அனைத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும், நீங்கள் தான் எனக்கு செய்து கொடுக்க வேண்டும், நீங்கள் தான் எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும், நீங்கள் தான் எனக்கு அனைத்தும் அன்னையாக மாறி ஒரு குழந்தைக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் செய்ய வேண்டும் தாயே என்று நம்பிக்கையோடு செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். அப்படி நீ சொல்லினால் நீ நினைத்த காரியத்தை அப்படியே நடத்தி கொடுப்பேன். என் கண்ணிமைக்கும் நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கை
வாழ்க்கையில் என்ன தேவையோ அது உன் கண் முன்னே நிறுத்துவதற்கு எப்பொழுதுமே நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் உன்னிடம் இருந்து எனக்கு நம்பிக்கை வர வேண்டும். அந்த நம்பிக்கையை கொடுதான் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மற்றவையெல்லாம் வாழ்க்கையில் சர்வசாதாரணமாக கிடைத்துவிடும். அசைக்க முடியாத நம்பிக்கை. எவராவது வந்து நான் உன் வாழ்க்கையை மாற்றிவிடுவேன் என்றால் அப்படியே நம்புகிறாய். ஆனால் இந்த தாய் மீது நம்பிக்கை கொள், கண்டிப்பாக உன் வாழ்க்கையை மாற்றுகிறேன் என்று நான் சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வருவீர்களா தாயே என்று ஒரு சில தங்கப்பிள்ளைகள் சந்தேகம் எண்ணத்தோடு கேட்கிறீர்கள். ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் சரி, ஒவ்வொரு அகல்விளக்கிலும் சரி, நம்பிக்கையாக தீபத்தை ஏற்றக்கூடிய என்னுடைய தங்க பிள்ளைகளுக்கான அனைத்து விஷயத்தையும் ஒவ்வொரு இல்லத்தில் அவ்வளவு அற்புதத்தை நிகழ்த்துகிறேன். அவர்களுக்கெல்லாம் எப்படி தெரியுமா நிகழ்த்துகிறேன்? அள்ளி கொடுத்திருக்கிறேன். அதே போல் தீபத்தில் நான் வந்து விட்டேன் தங்கப்பிள்ளையே என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். பானகத்தை குடித்து கொண்டிருக்கிறேன். நான் உயிருடன் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சில வீட்டில் மட்டுமல்ல, பல கோடி வீட்டில் நான் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்பொழுது உன் வீட்டில் நான் வரக்கூடிய காரணம் என்னவென்றால், உன்னுடைய நல்ல மனதை நோகடித்து விட்டு இப்பொழுது தனிமையில் நீ தவித்து கொண்டிருக்கிறாய். இந்த தவிப்பானது என்னுடைய மனம் பொறுத்து கொள்ள முடியாமல் என் தங்கப்பிள்ளைக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்றுதான் இன்று உன் இல்லம் தேடி நான் வந்திருக்கிறேன். இப்பொழுது என் வார்த்தைகள் உன் செவிகளில் எட்டி கொண்டிருக்கிறது. நீ மிகப்பெரிய பாக்கியசாலி. அதனால்தான் இப்பொழுது என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். ஆனால் நீ யாரிடம் கேட்டாலும் எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாது, நான் துர்பாகியசாலி, எனக்கும் சந்தோஷத்திற்கும் ஏணி வைத்தாலும் எட்டாது என நீ எதிர்மறை எண்ணத்தோடு எப்பொழுதுமே பேசிக் கொண்டிருக்கிறாய். அந்த எதிர்மறை எண்ணத்தை மட்டும் நீ உன் ஆழ்மனதில் அடியோடு எடுத்து தூக்கி போட்டுவிடு. ஏனென்றால் அந்த எதிர்மறை எண்ணத்தால் தான் சில விஷயங்கள் நான் கொடுத்தாலும் அதை உன்னால் பெறவும் முடியவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. அதிலும் ஒரு சந்தேகத்தை நீ உருவாக்கி கொள்கிறாய். காரணம் என்ன தெரியுமா? நம்பிய மனிதர்கள் எல்லாம் துரோகம் செய்து விட்டார்கள். இனிமேல் நமக்கு எந்த மனித ரூபல் உதவி வந்தாலும் இவர்களும் ஏமாற்றி விடுவார்கள் என்று அப்படியே குழம்பிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் என் தங்க பிள்ளையே, குழப்பாதே, தெளிவாக இரு. இந்த வாழ்க்கையில் நாம் சாதிக்கக்கூடிய விஷயங்கள் பல இருக்கிறது. ஒரு சில மனிதர்கள் உன் துயரத்தை அதிகரித்து விட்டால் உன் வாழ்க்கை முழுவதுமே துயரமாக ஆகிவிடும் என நீ அப்படியே எண்ணம் கொள்ளாதே. ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த தாய் உனக்கு வழிகாட்டியாக அமைந்து உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி எப்பொழுதுமே நீ சந்தோஷமாக இருக்கும்படி ஒவ்வொரு தருணமும் இந்த தாய் உனக்கு உதவி செய்து கொண்டேதான் இருப்பேன். இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. என் மீது நம்பிக்கை கொண்டு தினந்தோறும் பச்சை குங்குமத்தை ஜவ்வாதை கலந்து நீ எந்த வேலைக்கு சென்றாலும் சரி, எந்த இடத்திற்கு சென்றாலும் சரி, அனைத்திலும் நெற்றியில் பச்சை குங்குமத்தையும் ஜவ்வாதையும் கலந்து என் புகைப்படத்திற்கு முன்னால் அதை வைத்த பிறகு வணங்கி உன்னுடைய ஒரு வேலைக்கு நீ முதல் தொடங்க போவதாக இருக்கட்டும், அல்லது கண்டிப்பாக ஒரு தொழிலில் வெற்றி பெறுவதாக இருக்கட்டும், அல்லது புதியதாக வேலை நீ செய்யக்கூடிய காரியமாக இருக்கட்டும், எந்த வேலை செய்வதற்கு முன்னால் என் கண்முன் அகல் தீபத்தை ஏற்றி வைத்து அந்த பச்சை குங்குமத்தை நெற்றியில் இட்டுக்கொண்டு, தாயே என்னுடன் துணை வாருங்கள், எனக்கு செல்லக்கூடிய இடத்தில் அனைத்திலும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று மனதார நினைத்து நீ வேண்டிக் கொண்டு வீட்டை விட்டு கிளம்பினால் நீ போகக்கூடிய இடத்தில் வெற்றி மட்டுமே நிலைக்கும். உனக்கு வழியில் எந்த ஆபத்தும் வராமல் 24 மணி நேரமும் உனக்கு கவசமாக இருந்து உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து ஆபத்தையும் விரட்டி விரட்டி அடித்து உன்னுடைய இல்லத்தையும் உள்ளத்தையும் நான் காப்பாற்ற எப்பொழுதும் உன்னுடனே இருப்பேன். இது இந்த தாயின் சத்திய வாக்கு என் தங்க பிள்ளையே. பிறகு இந்த தாயின் ஒரு சிறு வேண்டுகோளை நீ நிறைவேற்ற வேண்டும். என்ன தெரியுமா? மற்றவர்களுக்கும் இந்த பதிவு தெரிய வேண்டும். உன் பொன்னான கரங்களால் கேட்கக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் உங்களுடைய பொன்னான கரங்களால் இந்த பதிவினை பகிர்ந்து விடுங்கள் எங்கள் தங்க பிள்ளைகளே. பிறகு உன் வாழ்க்கையில் மங்களமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என் தங்க பிள்ளையே.